லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அனிதா, அப்பா அம்மா கிட்ட சொல்லியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். போன தடவை நீ கொடுத்த சர்ப்ரைஸையே நாங்க இன்னும் மறக்கல. இந்த தடவை எந்த தப்பும் நடக்காது. நான் பார்த்திபனுக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன்னு இப்ப அப்பா அம்மா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அனிதா, முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல அனிதா. அதான் சொன்னேனேப்பா, ராகவி தான் நம்ம வீட்டு மருமக. அதுக்கான ஏற்பாடு தான்ப்பா இதெல்லாம். அனிதா, என்ன சொல்ல வர? அம்மா, கோர்ட்டு கொடுத்த டைம் பாதி முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்திபன் வீட்டுக்கு வந்துருவான். அவனை அப்படியே விட்டுற முடியுமா? ஏற்கனவே ரொம்ப அப்செட்ல தான் வருவாரு. நான் கூட இருந்தா சீக்கிரம் சரி பண்ணிடுவாத்த. ஆனா பார்த்திபன் இதுக்கு சம்மதிக்கணுமே. சம்மதிச்சிட்டான்ப்பா. ராகவி கிட்ட கேளுங்க. அப்போ பார்த்திபன் ஏன் இங்க வரல? போன தடவை மாப்பிள்ளை இங்க இருந்துமே நிச்சயம் பாதியில முடிஞ்சு போச்சு. அவருக்கு இதுல இஷ்டம் இருக்குன்னு நாங்க எப்படி நம்புறது? அவன் இப்ப வந்துருவான் அங்கிள். நான் வீட்ல இருந்து கிளம்பும் போதே அவன் கிட்ட சொல்லிட்டேன். இதோ பார்த்திபனே வந்துட்டானே. அப்பா, நீங்க ரெண்டு பேரும் இங்க? வா பார்த்திபா, நான் தான் சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு கூட்டிட்டு வந்தேன். எனக்கும் ராகவிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது அம்மா அப்பா இருக்க வேண்டாமா? நிச்சயமா? ஆமா, நிச்சயம் தான்டா. நானும் ராகவியும் கூட உன்கிட்ட பேசணுமே, மறந்துட்டியா பார்த்திபா? ஓ, ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? பார்த்திபா, என்ன இப்ப ஞாபகம் வந்துருச்சா? உனக்கு இதுல பூர்ண சம்மதமான எல்லாருக்குமே சந்தேகம் இருக்குடா. இத பாரு, நீ உன் வாயால சொல்லிடு, ராகவிய கட்டிக்க உனக்கு சம்மதம் தான்னு. பாத்தீங்களா, அவனே ஓகே சொல்லிட்டான். இப்ப தட்ட மாத்திக்கலாமா? வாங்கிக்கோங்கப்பா. என்னைக்கா இருந்தாலும் ராகவி நம்ம வீட்டு மருமக தான்.
இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்களை நம்பித்தான் இப்ப தட்டை மாத்திருக்கோம். இனி இதுல எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? அப்படி ஏதாவது மறுபடியும் பிரச்சனை வந்ததுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். இல்ல அங்கிள், எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. என்ன பார்த்திபா? எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும், சரியா? ரஜினி, என்னாச்சு ரஜினி? ராகவி கிட்ட பேசினியா இல்லையா? எனக்கு அவனுக்கு இனிமே எதுவுமே இல்ல பத்மாமா. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே அதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. என்ன ராகவி கிட்ட பேசினியான்னு கேட்டா எனக்கும் அவனுக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற? ராகவி கிட்ட தானே பேச போனேன். அவ வீட்டுக்கு தானே போனேன். ஆமா, அவ வீட்டுக்கு தான் போனேன். ஆனா நான் போனப்போ முன்னாடியே அனிதா அவங்க அப்பா அம்மாவும் ராகவியோட அப்பா அம்மாவும் தாம்பூலம் மாத்திட்டு இருந்தாங்க. தாம்பூலம் மாத்தினாங்களா? என்ன சொல்ற ரஜினி? நீ அதை பார்த்துட்டு பேசாமலையா வந்த? வேற என்ன செய்ய சொல்றீங்க பத்மாமா? ரஜினி, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா? அந்த இடத்துலயே தட்டுக்கிட்ட எல்லாம் தட்டி விட்டுட்டு பார்த்திபனை விரும்புறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். எப்படி சொல்றது பத்மாமா? என்னன்னு சொல்லணும்? அங்க பார்த்திபனும் இருந்தான். நடக்கிறதெல்லாம் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அப்போ அவனுக்கும் சம்மதம் தானே அர்த்தம். அந்த இடத்துல போய் பார்த்திபனை நான் விரும்புறேன்னு சொல்ல சொல்றீங்களா? இல்ல ரஜினி, ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது. பார்த்திபன் அதுல மாட்டிட்டு இருக்கான்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ ஏன் அதை கேட்கவே மாட்டேங்கிற? இனி என்னால எதுவுமே கேட்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது பத்மாமா. இந்த குடும்பம் ஒரு பக்கம், அந்த அனிதா ஒரு பக்கம் நின்னுக்கிட்டு ரெண்டு பேரையும் பிரிச்சே ஆகணும்னு கங்கனை கட்டிக்கிட்டு அலையறாங்க. நீ அதுக்கு வாய்ப்பு கொடுக்கற மாதிரி நடந்துக்கிட்டா அதுக்கு என்னமா அர்த்தம்? என்ன மட்டும் ஏன் பத்மாமா இத்தனை கேள்வி கேக்குறீங்க? நான் தான் என் குடும்பம் தான் முக்கியம்னு அவனை விட்டு விலகி இருக்கேன். அவனுக்கு என்ன? அவன்கிட்ட கேட்க மாட்டீங்களா? பார்த்திபா, இங்க வாப்பா. சொல்லுங்க பத்மாமா. என்னப்பா, வெளியே போயிட்டு வரியா? ஆ, ஆ, ஆமா, ஃப்ரெண்டை பார்க்க போறேன்.
பார்த்திபா, பத்மாமா, ஏன் ஏதாவது வேணுமா பத்மாமா? இல்ல அனிதாக்கு கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா. உன்கிட்ட ஏதாவது பேசினாளா? அனிதாவையா? இல்லையே, பேசவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. சரி, உன்னை வீட்டுல காணுமே, ஒருவேளை உன் வீட்டுக்கு போயிருப்பியோ, அப்பா அம்மா அனிதாவெல்லாம் பார்த்திருப்பியோன்னு கேட்டேன். ம். இல்லையே, நான் யாரையும் பார்க்கல. சரி, நானே மறுபடியும் அனிதாவுக்கு கால் பண்ணிக்கிறேன். ஆ, சரி. பாத்தீங்களா, இப்ப என்ன சொல்றீங்க? எப்படி யோசிக்காம போய் சொல்லிட்டு போறேன்னு பாத்தீங்களா? நான் தான் அவன்கிட்டயே கேட்க போனேன்ல, நீ ஏன் தடுத்த? என்ன கேப்பீங்க? தட்டு மாத்திரப்போ கல்லு மாதிரி நின்னவன் இப்ப வந்து இப்படி அசால்ட்டா அபாண்டமா போய் சொல்லிட்டு போறான். அவன்கிட்ட இருந்து என்ன உண்மை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க? நமக்கு உண்மை தெரியும்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன நடந்ததுன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பான்ல. நடந்ததை பத்தி இனிமே அவன்கிட்ட எப்பவுமே பேசக்கூடாது, எதுவுமே கேட்க கூடாது. என் மேல சத்தியம் பண்ணுங்கம்மா. என்ன ரஜினி? விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டாச்சு. அவன் இன்னொரு வாழ்க்கைக்கு ரெடி ஆயிட்டான். இனிமே அவனை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவன் அப்படியே சந்தோஷமா வாழட்டும் பத்மாமா. என்கிட்ட போய் சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்துச்சு பார்த்திபா? இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லிருக்க? யார் யாரோ சந்தோஷமா இருக்கணும்னு நிறைய பொய் சொல்லியிருக்கேன். ஆனா யார காலம் முழுக்க சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நினைச்சனோ அவகிட்ட இப்படி ஒரு பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஏய், என்ன பார்த்திபா, உனக்கு நான் ஃபோன் பண்ண நீ எடுக்கவே இல்லை, இங்க வந்து உட்கார்ந்துருக்க? கால் பண்ணீங்களா? கவனிக்கல, வண்டியில வந்துட்டு இருந்திருப்பேன். என்னாச்சு பார்த்திபா? ராகவி சொன்னது, வீட்டில் இருக்கிறவங்க சொன்னது எல்லாம் நினைச்சு வருத்தப்படுறியா? ஆமா, எங்க போயிருந்த நீ இவ்வளவு நேரம்? அக்கா கால் பண்ணி வர சொன்னா, போயிருந்தேன். ஓ, உங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றியா? எங்க வீட்டுக்கு இல்ல, ராகவி வீட்டுக்கு. ராகவி வீட்டுக்கா? மெதுவா. ஆமா, அங்க எதுக்கு? உங்க அக்கா வர சொன்னப்பவே நினைச்சேன் ஏதோ வில்லங்கமா தான் இருக்கும்னு. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுப்பா. ஆரம்பிச்சுட்டு இப்படி அமைதியா இருந்தா எப்படி? அண்ணா, ராகவி வீட்டுல
ஏய் என்னப்பா நீ இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு கமுக்கமா வந்து இங்க இப்படி உட்கார்ந்திருக்க? நான் என்ன செய்ய முடியும்? பணத்தை வாங்கிட்டு வாக்கு கொடுத்திருக்கேன்ல அக்காக்கு. ஏய் என்ன விளையாடுறியா? சின்ன பிள்ளைக்கு கதை சொல்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஏப்பா ராகவிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியா காசு வாங்கின? ரஜினியை விட்டுட்டு வரேன்னு சொல்லி தானே காசு வாங்கின. அதை எப்படி உங்க அக்கா தட்டு மாத்தலாம்? சரி அதை கூட விடு. எல்லாரும் ஆரம்பத்துல இருந்தே உங்க 2 பேரையும் பிரிக்கத்தான் இப்படி ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உனக்கு என்ன ஆச்சு? இந்த பார் பாத்திபா, இது மட்டும் நடந்தா காலத்துக்கு நீங்க 2 பேரும் சேரவே முடியாது. ஆமா இந்த சத்தியம் சக்கரை பொங்கல் இதெல்லாம் நம்புற ஆள் இல்லையே நீ. ரஜினி தான் எதையும் யோசிக்காம குடும்பத்தை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கா. நீ ஏன் இப்படி ஆயிட்ட? இதுல என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. நீ பார்த்திபன் தானே? உன் சந்தோஷம் எதுன்னு தெரிஞ்சு அதை கெடுக்க பாக்குறாங்க. அவங்கள தூக்கி போட்டு வர்றதை விட்டுட்டு என்னன்னு தெரியாம இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்க. ரஜினிக்கு உனக்கு அப்புறம் என்ன வித்தியாசம் சொல்லு? நான் என்ன அவங்கள தூக்கி போடுறது? ரஜினியை என்ன தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இனிமே எது நடந்தா என்ன, நடக்கலனா என்ன? ரஜினி உன்னை தூக்கி போட்டாளா? நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன் நீ என்னமோ புது புது கதையை சொல்லிக்கிட்டு இருக்க. ரஜினி உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னா நானே சேர்த்து வைக்கிறேன்னு எங்க அக்கா சொன்னா. எங்க அக்கா அனிதா அவங்கிட்டையும் கேட்டா. ஏன் பாத்திபா நீயா இப்படி பேசுற? உங்க அக்கா கிட்ட என்ன ரஜினி உங்ககிட்டயே வந்து சொல்லியிருக்கா எனக்கு உன்னை பிடிக்கலன்னு. அதுக்காக நீ போயிட்டியா? ரஜினி மனசுல காதல் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? தெரியும், அவங்க மனசுல காதல் இருக்குன்னு தெரியும். பாத்திபா அதுக்காக தானே அவங்க கழுத்துல தாலி கட்டின. ஆனா அவங்க மட்டும் மனசுல இருக்கிற காதல வெளியில சொல்லவே மாட்டாங்க. அதுல என்ன நியாயம் இருக்கு? என்ன மட்டும் கேட்டீங்கல்ல, போய் ரஜினியை கேளுங்க. மெதுவா பேசுப்பா. எத்தனை பேர் இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம ரஜினி ரஜினி அவ பின்னாடியே தானே போனேன். ரஜினி மனசுல நான் இருக்கேன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அது யாருக்கும் தெரியாதா? இந்த குடும்பம் என் குடும்பம் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் எதுக்காக யாருக்காக மறைக்கணும்? மறைச்சா கூட சரின்னு தான் இருந்தேன். அனிதா கிட்ட அவனை நான் நேசிக்கவே இல்லைன்னு சொல்றப்போ பொய் சொல்றாங்கன்னு எத்தனை தடவை நான் அனிதா முன்னாடி தலை குடிச்சு நிக்க முடியும்? நீ சொல்றதெல்லாம் சரிதான் பாத்திபா, ஆனா எனக்கு வேற எதுவும் வேண்டானே. இன்னும் 2 வாரம் நான் இங்கதான் இருக்க போறேன். இந்த 14 நாளுக்குள்ள பார்த்திபனை விரும்புறேன் ரஜினி எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லணும். ஒரு தடவையாவது சொல்லணும். ரஜினி அப்படி சொல்லிட்டா நீங்க சொல்ற மாதிரி இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் அவளை விட்டு போக மாட்டேன். இல்லனா என் வாழ்க்கை எங்க எப்படி இருக்கணும்னு இருக்கோ அப்படியே போய் தொலையட்டும். பாத்திபா அமைதியா இருக்கானே, இருக்க கூடாது. என்ன பார்த்திபா, பலமான யோசனை போல இருக்கு. எப்படி இங்கே டாரா போடுறதுன்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுப்பல, உனக்கு நான் ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்கிறேன், கேளு. எப்படி இங்கே இருக்கிறது, இல்லனா போயிட்டு எப்படி திரும்ப வர்றதுன்னு யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு உன் லைஃப்ல அடுத்து என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணு. அதான் உனக்கு நல்லது. நீ இங்கே இருக்கிறதெல்லாம் சான்ஸே இல்லை.